காணோம். இப்ப பாரு ஜோக்கர் வந்தாச்சு. ராஜு வா வாயா வா, இப்படி உட்காரு. என்ன ராமபத்ரன், எப்படி இருக்கீங்க? கல்யாணத்துல பிடிச்ச சீட்டை கீழே போடவே இல்லை போல இருக்கு. ஜோடி தான் சேர்ந்து போச்சே, அப்புறம் ஜோக்கர் இதுக்கு வேஸ்ட். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இப்பதானே ஒரு ஜோடி சேர்ந்துருக்கு, மறுபடியும் ஜோடியை கலைச்சு போட்டு சேர்க்கணும்னா இந்த மாதிரி ஜோக்கர் தான் தேவைப்படும். விட்டுறாதீங்க, கையிலேயே பிடிச்சு வச்சுங்க. ராமபத்ரன், ஜோக்கர் வந்துடுச்சு, டிக்ளேர் ஆயிடுச்சு. வாராஜி வா போலாம். டிக்ளேர் ஆயிட்டா? இவன் சரியாவே ஆட மாட்டான், எப்படி என்ன டிக்ளேர் சந்தானம், ஆயிடுச்சான்? கைக்குள்ள சீட் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் கண்டுக்காத. கவனிச்சிங்களா? என்ன? மனம் போல மாங்கல்யம், எப்படி நம்ம ஏற்பாடு? ராஜு, சும்மா சொல்லக்கூடாதியா, நீ பெரிய ஆளியா. மாப்பிள்ளையும் பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? நான் கூட இந்த பையன் முதல்ல என்கிட்ட இந்த பிளான சொன்னப்போ கொஞ்சம் கிறுக்குத்தனமா இருக்கேன்னு தான் யோசனை பண்ணேன். அப்புறம் தாங்க புரிஞ்சது இந்த பையன் எவ்வளவு பெரிய ஜீனியஸ்ன்னு. அடேங்கப்பா, அந்த ஒரே நாள்ல ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போய், அடேங்கப்பா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா இப்படிதாங்க இருக்கணும். அட, மாப்பிள்ளைன்னா இவர்தான் ஏன் மாப்பிள்ளை? அட இரியா, பொண்ணுன்னா இவதான் என் மாட்டு பொண்ணும். என்ன ஒத்துமா, என்ன அநியோன்யம், என்னால நம்பவே முடியல. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா அப்படிதாங்க இருக்கணும், பொண்டாட்டினா அப்படிதான் இருக்கணும். Correct. எனக்கும் ஒத்தி பொண்டாட்டின்னு வந்து வாச்சிருக்காங்க. என்னாச்சு? என்ன ஆச்சா? கல்யாணமான புதுசுல ஒரு 3 மீட்டர் துணியை வாங்கி கொடுத்து எனக்கு ஒரு ஜிப்பா தச்சு குடுறீன்னு சொன்னேன். கொடுத்தாளா? கொடுத்தாலே, அதை எடுத்து மாற்றேன், தலையே உள்ள நுழைய மாட்டேங்குது. என்னடா அது இவ்வளவு டைட்டா தச்சிட்டாலேன்னு சொல்லி மெல்ல பிரிச்சு பாக்குறேன். அப்புறம் தாங்க தெரிஞ்சது பட்டன் காஜாக்குள்ள தலையை விட்டேன்னு. ராஜு, அது காஜா இல்ல, காஜா. பெரிய எலிசபெத் டெய்லர் மனசுல நினைப்பு. அப்ப நான் வரட்டுமா? அங்க எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. வரேன், என்ன வரேன் ராமபத்ரன், வரேன் சந்தானம், வரட்டுமா? வரேன். அந்த ரமேஷ் வந்தா சொல்லுங்க, நான் வந்தேன், மைத்திட்டு சொல்லுங்க. வரட்டுமா? வரேன் வரேன். வந்துடா. ஐயா, நம்ம தொழிலை கவனிப்போம். தொழிலா? அட சீட் எடுத்த சொன்னீங்க. ஆமாமா, விட்டு காசு